குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்னைக்கு கோட்டல் எக்ஸாமுக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் 5வது மேக்ஸ் கொஸ்டின் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாவிலும் உட்பிரிவு 1க்கு வந்து 2 மதிப்பெண்களும் உட்பிரிவு 2க்கு வந்து 3 மதிப்பெண்களும் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உட்பிரிவு 1க்கு வந்து 2 மதிப்பெண். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. இப்போ முதல் கொஸ்டின் கொடுத்தாங்க, ஈயின் கால் சுழற்சியை தேர்ந்தெடு. அதோடைய ஆன்சர் ஆப்ஷன். அப்புறம் இந்த ஒரு அம்புக்குறி கொடுத்துருக்காங்க, அதோடைய அரை சுழற்சியை வரைக. அந்த வரைஞ்சிருக்கும் பார்த்துக்கோங்க. இது ரெண்டுக்கும் 2 மதிப்பெண்கள், 2 மதிப்பெண்கள். அடுத்த 2வது கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண்கள். இறங்கு வரிசையில் விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. 129, 120, 176, டேஸ் 133. இதற்கு ஆப்ஷன் 155 ரைட்டு. அப்புறம் ஏர் வரிசை எழுதுக. 126, 73, 118, 57, 135, 99. இதுக்கு ஒரு ஏர் வரிசை 57, 73, 99, 118, 126, 135. அப்புறம் 3வது கொஸ்டின், 25 என்பது டேஸின் சதுர எண், 5இன் சதுர எண். ஆன் ஆன்சர். 2வது சதுர எண்ணை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. 9, 16, 4, 25, 49. இதுதான் வந்து சதுர எண். 2 ஸ்கொயர், சாரி இல்லை 1 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இதில் 1ங்கிற நம்பரும் வரும். 4வது கொஸ்டின், 20 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ப்ளஸ் 20 மீட்டர் 10 சென்டிமீட்டர். இதுக்கு ஆன்சர் 40 மீட்டர் 30 சென்டிமீட்டர். 2வது, 7 மீட்டர் 60 சென்டிமீட்டர் நீளமுள்ள சரிகையில் 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளத்தை வெட்டி ஒரு சேலைக்கு பயன்படுத்தி விட்டால் மீதமுள்ள சரிகை நீளம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சரிகை நீளம் ஈக்குவல் டு 7 மீட்டர் 60 சென்டிமீட்டர். சேலையுடைய நீளம் வந்து 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர். மீது எவ்வளோ வரும்? 2 மீட்டர் 10 சென்டிமீட்டர். இதுதான் சரியான ஆன்சர். ஒரு 5வது சம், 2 மீட்டர் என்பது டேஸ் சென்டிமீட்டர், 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர், அப்புறம் 2 மீட்டர் 200 சென்டிமீட்டர். ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஒரு மீட்டராக மாற்றுங்க. 7 கிலோமீட்டர், 7 மீட்டரை நம்ம மீட்டர் எப்படி எழுதலாமா? 7007 அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஆல் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன். 7000 2005 கழிச்சா 4995. இது ஆப்ஷன் வந்து ஈயா இருக்குது, 4995. ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் 980 பேரில் 70 பேர் பயிற்சிக்காக ஊட்டிக்கு அனுப்பப்பட்டனர். மேலும் 5 பேர் விடுப்பு எடுத்துள்ளனர் எனில் அன்று அத்தொழிற்சாலையில் பணிபுரியும் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 980. அதில் பயிற்சி போனவங்க 70 பேர். அதுலேருந்து 980 70 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 910. விடுப்பில் இருக்கவங்க 5 பேர். அதில் 910 5 கழிச்சா நமக்கு 905. இதுக்கு ஒரு ஆன்சர் 905 பேர். 7வது கொஸ்டின், தொடர் வண்டி புறப்பட்ட இடம் கொடுத்துருக்காங்க. வைகை விரைவு வண்டி 6 மணி 40 நிமிடம், பானை விரைவு வண்டி 21 மணி கொடுத்துருக்காங்க. வைகை விரைவு வண்டி புறப்படும் நேரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 6:40 முற்பகல். அதாவது ஆன் ஆப்ஷன். அப்புறம் 24 மணி கடிகார நேரமாக மாற்றி எழுதியிருக்காங்க. 6:15 முற்பகல் நம்ம எப்படி எழுதலாம்னா 6:15 தான் வரும். 7:20 பிற்பகல் நம்ம எப்படி எழுதலாம்? அந்த 12 மணி வரைக்கும் நமக்கு முற்பகல் வரும். 12லேருந்து 7:20 கூட்டினா நமக்கு 19:20 ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் 12:30 முற்பகல் நம்ம எப்படி எழுதலாம்னா 12:30 12 மணியை கழிச்சுட்டு நமக்கு என்ன 30 நிமிஷம் கிடைக்கும். இதுதான் நமக்கு ஒரு ஆன்சர். முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் 6:15, 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 19:20, 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 30 நிமிடம். அவ்வளோதான். விருப்பமான தீர்மானங்களும் கொடுத்துருக்காங்க. விரும்பிய எண்ணிக்கை அதிரசம் 60, முறுக்கு 50, பணியாரம் 40, நட்டு 30, பால்கோவா 70. அப்புறம் பணியாரத்தை விட பால்கோவா விரும்பும் மாணவர்கள் எத்தனை பேர் அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பால்கோவா வந்து 70, பணியாரம் எவ்வளவு? 40. 70 40 கழிச்சா 30 பேர். அப்புறம் அட்டவணை உற்று நோக்கி செவ்வக விளக்கு படத்தை தெரிவு செய்யுங்க. அப்புறம் அதிரசம் அவரவங்க எத்தனை பேர்? 60 பேர். அது நம்ம படமாக வரைஞ்சிருக்கோம், செவ்வக அட்டவணை பண்ணியிருக்கோம், செவ்வக விளக்கு வரைஞ்சிருக்கோம். அப்புறம் முறுக்கு வந்து 50, பணியாரம் வந்து 40, பால்கோவா 70. அப்புறம் 9வது கொஸ்டின், ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க. இதில் அமையாத கோணம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து செங்கோணமும் இருக்குது, குறுங்கோணமும் இருக்குது, விரிகோணம் இதில் கிடையாது. செங்கோணங்களை மட்டும் கொண்ட எழுத்துக்களை வட்டமிடுங்கள் இருக்காங்க. செங்கோணங்களோட எழுத்து வந்து எப் வரும், இ வரும், டி வரும். 10வது, சரியானதே தேர்ந்தெடு. 7000 + 70 + 7னா 7077 வரும். ஆனால் இது ஆன் ஆப்ஷன் தப்பாக இருக்குது. அப்புறம் 7000 + 70,000 + 7,000 + 700னா 77,700 வரணும். இது ஆன்சர் தப்பு. அப்புறம் 7000 + 70,000 + 7,000 + 7னா 77,007. இது சரியான ஆன்சர். 70,000 + 700 + 70னா 70,770 வருது. இது தவறா, 720 வரும். இது தப்பாக இருக்குது. இது தவறான ஆன்சர். இது சரியான ஆன்சர் வந்து இ ஆப்ஷன். அணிச்சட்டத்தை உற்று நோக்கி நிரப்புங்கன்னு கேட்டிருக்காங்க. இது என் பெயர் 6,30,252. இது 6 லட்சம் கூட்டல் 30,000 கூட்டல் 200 கூட்டல் 50 கூட்டல் 2 விரிவாக்க எழுதியிருக்காங்க. 53 2 பெருக்குனா 106. அப்போ அதே போல் 530 20 பெருக்குனா நமக்கு என்ன வரும்னா 10,600 வரும். பெருக்கி விடைய கிடைக்கும். இது 2 பெருக்கி எழுதியிருக்கோம். 155 12 பெருக்குனா 2,465.
முற்பகல் கடிகார முற்பகல் 7:03 கொடுத்துருக்காங்க. 3:10 நிமிடங்களுக்கு பிறகு காட்டும் நேரம் எவ்வளோன்னா 7:15 3:10 கூட்டணும். கூட்டினா 10:25 முற்பகல் தான் நம்ம காட்டும். மாதவன் காலை 9:30 மணிக்கு திண்டுக்கல்ல இருந்து புறப்பட்டு 8:40 மணிக்கு சென்னை வந்தடைகிறார் எனில் அவன் பயணம் செய்த நேரம் எவ்வளவு? அவன் புறப்பட்ட நேரம் வந்து எவ்வளோனா 3:30 முற்பகல். சென்றடைந்த நேரம் வந்து 8:40 இரவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இரவுங்கும்போது 12 மணி முற்பகல் முடிஞ்சிருக்கும். 12 மணி கூட்டல் 8:40 ரெண்டையும் கூட்டு நமக்கு வர 20:40 வரும். 20:40 9:30 கழிச்சா வர்றது தான் நமக்கு பயணம் செய்த நேரம். அப்புறம் 11:10 தான் அவர் பயணம் செய்த நேரம். 11 மணி 10 நிமிடம். தேங்க்யூ டீச்சர்.